பெரியம்மன் அபிஷேகத்துக்கு கிளம்பியாச்சு. கரெக்டாக ஒரு 12 மணி போல் அம்மா ஃபோன் பண்ணாங்க. கூட்டம் குறைஞ்சிருச்சு, பாப்பாவை தூக்கிட்டு வா சாமி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையிலே அத்தை எப்போதும் போல் 3 மணிக்கெலாம் வந்து சாமிக்கு பால் ஊற்றிட்டு போயிட்டாங்கனால, நானும் ஸ்ரீ பாப்பாவும் சாமி பார்க்குறதுக்கு தான் போகிறோம். அம்மாவும் காலையிலே பால் ஊற்றிட்டு நீ போய் சாமி மட்டும் பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. சரின்னு ஸ்ரீ பாப்பாவை தூக்கிட்டு போய் நல்லபடியாக சாமி பார்த்தாச்சு. விடிய காலையில் 1 மணிக்கே அபிஷேகம் ஆரம்பிச்சாச்சாம். கரெக்டாக ஒரு 1:30 மணி போலலாம் அபிஷேகம் முடிய போணுச்சு. கோயிலில் கன்று வாங்கி விட்ருந்தாங்கல்ல, அவங்க காலையிலேருந்து ரொம்ப விளையாடி டயர்டாயிட்டாங்க போல். நாங்கள் போகிற நேரத்துக்குலாம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீ பாப்பா தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தா. சைடில் அப்படியே அபிஷேக பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு ஸ்ரீ பாப்பாவுக்கும் கொஞ்சம் பால் வாங்கி கொடுத்தோம். வீட்டில் பால் கொடுத்தா குடிக்கிறதே கிடையாது. அபிஷேக பால் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி, கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக அப்படியே வெளியே வந்து அம்மா பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஸ்ரீ பாப்பாவுக்கு சாமி அம்மா தூக்கி காமிச்சிட்டு இருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்